السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும், தாபஈன்கள், தபஉ தாபீன்கள், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பலமுறை சொல்லியிருக்கிறேன். மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த தீனில் மிகச்சிறந்த விளக்கத்தை, ஞானத்தை, அறிவை அல்லாஹ் தருகிறான். ஆக நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், நன்மையை நாடி இருக்கிறான். அதனாலதான் நாம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் வயசு கூடிய ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இளம் வீரர்கள், இளமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 8 மணிக்கு பிறகுதான் வருவேன் கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து மற்றபடி இளைஞர்கள்லாம் எப்படின்னா, நான் 8 மணிக்குன்னா 8 மணிக்கு வர முடியாது, 8 மணி 1 நிமிடமாவது ஆகணும், 8 மணி 1 நிமிடமாவது ஆனாதான் எனக்கு வந்ததுக்குரிய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அதை எப்படி பங்க்சுவாலிட்டியை நான் கீப் அப் பண்றது? முதல் நாள்லாம் ரொம்ப அதிகமான ஒரு கூட்டம் இருந்தது நம்ம திரும்பி ஆரம்பிச்ச போது. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு 8:10 வரக்கூடிய அளவுக்கு நாம அப்படியே ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கிறோம். இட் இஸ் நாட் குட். நம்மளுடைய அந்த கேரக்டரை, பர்சனாலிட்டி டிசைன் பண்ற 3 ஃபேக்டர் என்னென்னது? பங்க்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, சின்சியாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 3 இட்டீஸுக்கு சொந்தக்காரர்களான முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை தயவு செய்து சரியா பின்பற்றணும். இந்த வயசுல நம்ம பின்பற்றலைன்னா பின்னாடி நம்ம ஆபீஸ் அங்க இங்கெல்லாம் போற போது அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தெரியும். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, சரியான நேரத்திற்கு 8 மணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஹதீஸ் அண்ட் குர்ஆனுடைய பேஸ்ல ஒரு முக்கியமான 5 தன்மைகள் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துகளும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கூலிகளும் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனை இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. நம்பர் 1 என்னன்னு சொன்னா ஈமான். ஈமான் முழுமையா இருக்கணும். 2வது தக்வா, பயபக்தி அதிகமாக நிறைவாக இருக்கணும். 3வது இல்ம். இந்த இல்ம் எப்ப குறையுதோ அப்போ நாம இந்த மார்க்கத்தில் சரியாக இருக்க மாட்டோம். அப்போ இல்ம். 4வது அஹ்லாக், நற்பண்புகள், நலப்பண்புகள், ஒழுக்கமான கேரக்டர்கள், இந்த அஹ்லாக். 5வது அமலன் சாலிஹா, நல்ல காரியங்களை செய்து வருதல். அப்போ இந்த 5 தன்மைகள் யாரிடத்தில் இருக்குதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர்களுடைய அந்தஸ்துகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை, சிறப்புகளை, அதே போல மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா சிறப்புகளை தருகிறான் என்பதை பார்க்கிறோம். முதல்ல ஈமான்.
முதல் விஷயம் என்ன? ஈமான். இதைத்தான் இங்க நிறைய வகுப்புகளாக நாம் நடத்திருக்கிறோம். ஈமான்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை கொள்ளுதல். இஸ்லாமிய அடிப்படையில இது லிட்ரல் மீனிங் என்னன்னு சொன்னா வெறும் நம்பிக்கை, பிலீஃப். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுல ஈமான் கொள்ளுதல் என்று சொன்னால் இறை நம்பிக்கை கொள்ளுதல் என்று நாம் ஷரியத்துல இதற்கு நாம் அர்த்தத்தை இப்படி கொடுக்கிறோம். இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைனா என்ன? இறைவன் மீதான நம்பிக்கை மாத்திரமில்ல, இறைவன் எதை எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ளுதல். அவற்றையெல்லாம் உள்ளத்தில் ஏற்று வாயில் அதனை மொழிந்து அதனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் ஆகுதல் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில நமக்கு நல்லா தெரியும், ஈமான் கொள்ளுதல் என்றால் 6 விஷயங்களின் மீது ஈமான் கொள்ளணும். ஒன்னு என்னன்னு சொன்னா அல்லாஹின் மீது நம்பிக்கை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹின் மீது நம்பிக்கை, அல்லாஹுடைய மலக்குமார்களின் மீது நம்பிக்கை, அல்லாஹுடைய வேதங்களான கிதாபுகளின் மீது நம்பிக்கை, அல்லாஹுடைய தூதர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் மீதான நம்பிக்கை, யௌமுல் கியாமா என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாளின் மீதான நம்பிக்கை, அடுத்தது நன்மையோ தீமையோ இவையாவும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் ஏற்படுகிறது என்கிற விதியின் மீதான நம்பிக்கை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாக ஒவ்வொரு முஸ்லீமும் பெற்று வாழும். அப்படி இந்த நம்பிக்கையில குறைபாடுகள் யாரிடத்துல இருக்கோ அவர்கள் இந்த தீனில் பிரகாசிக்க முடியாது. இந்த தீனில இருந்து விலகி அவர்கள் ஷிர்க்லையும் குஃபர்லையும் பிதாத்துகளிலையும் தன்னுடைய வாழ்க்கைய மாற்றிக் கொள்வார்கள் என்பதாக நாம பார்க்கிறோம். அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமான் நம்பிக்கை என்கிற இந்த விஷயம் மிக சரியா இருக்கும். அதை ஏற்கனவே பல முறை இங்க நான் சொல்லியிருப்பேன். ஈமான் கொள்ளுதல் என்றால் ஷரியத்துல எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எதை எதை எப்படி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அதை அதை அப்படி அப்படியே, ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல், இது என் லாஜிக்கு செட் ஆகல, இது என் அறிவுக்கு சரியா புலப்படல, அறிவியலுக்கு தகுந்த மாதிரி இது இல்லை என்றெல்லாம் எந்த விதமான எந்த விதமான காரணங்களையும் கூறாமல் அப்படியே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் ஈமான் கொள்ளுதல், இறை நம்பிக்கை கொள்ளுதல். அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் நாம தெரியாதவர்களா இருக்கிறோம். முஸ்லிம்களில் பலருக்கு அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பலருக்கு இந்த விஷயங்கள் சரியா தெரியறதில்லை. அதனாலதான் நாம் முஃமின்களாக வாழ முடியல. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அதாவது இந்த நம்பிக்கையில் மிக சரியான முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்மள ரொம்ப கம்மி. இந்த காலகட்டத்துல முஃமின்களாக யாருக்கு, நம்மெல்லாம் ஈமான் கொண்டோம் ஈமான் கொண்டோம், எதை ஈமான் பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு பதிலும் சரியா தெரியாது. அதை எப்படி கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயங்களில் ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில இருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், அல்லாஹ்வை எப்படிப்பா நம்பிக்கை கொள்றது என்று கேட்டா, அல்லாஹ் நம்பிக்கை கொள்றோம், திருப்பி திருப்பி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அப்படித்தான் சொல்ல தெரியுமே தவிர எப்படி நம்பிக்கை கொள்வீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அல்லாஹ்வுடைய மலக்குகள் யார், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய கிதாபுகளை எப்படி நம்பிக்கை கொள்ளணும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரு, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க நல்லவங்களா, அவங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த பண்பு நலன்கள் என்ன தெரியாது. எல்லாம் நல்லவங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் தெரியாது. அதே மாதிரி மறுமை நாளை பற்றிய அந்த விவரங்களை கேட்டோம்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதையை சொல்லுவோம். ஏன்னா கதைகள் தான் நாம கேட்டு வச்சிருக்கிறோம். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அந்த செய்திகளை, அந்த உண்மைகளை, இந்த சத்தியத்தின் அந்த பக்கங்களை நாம புரட்டி பார்த்ததெல்லாம் கிடையாது. அதனால என்ன கேட்கிறோமோ அதை தன்னுடைய வழியில
அதையெல்லாம் தன்னுடைய மார்க்கமாக ஆக்கி கொண்டதுனாலதான் இன்னைக்கு முஸ்லிம்கள் சரியான வழியில அல்லாஹ் ஆக்கல. அதனால நமக்கு இழிவும் மற்றவர்கள் மத்தியிலிருந்து வேதனைகளும் சோதனைகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக அன்பார்ந்த அதே மாதிரி விதியினுடைய அம்சங்கள், விதியின் மீதான நம்பிக்கைகள், இதுலையுமே நமக்கு சரியான நம்பிக்கைகள் இல்லை. வலைக்கும் சலாம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஈமான்ல மிக சரியான நம்பிக்கை கொண்டிருக்கணும். ஒரே ஒரு சின்ன ஒரு விவரத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். அல்லாஹ் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது யங்ஸ்டரா இருக்கக்கூடியவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க வேண்டாம். அதுதான் முன்னாடி வர சொன்னேன். எதுக்கு முன்னாடி வர சொன்னேன் தெரியுமா? அப்படி தாண்டி தாண்டி கேள்வி கேட்க முடியாது. முன்னாடி உட்கார வச்சுட்டா ஈஸியாக கையை நீட்டிடலாம். அதனாலதான் இருக்கிறவங்க அல்லாஹ் மீது எப்படி நீ நம்பிக்கை கொள்ளுவ அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல வந்து சொல்லிடு. சொல்லுங்க, அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளுவீங்க? நீங்க அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை கொள்ளுவீங்க? இது புத்தகத்துல படிச்சுட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதை அறிந்து தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கைகளை உறுதியாக வைத்திருக்க வேண்டிய விஷயம். நீ சொல்லுமா? நீ சொல்றியா? சரி, நீ சொல்லு. நீமா நீ சொல்லுவியா? எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க, இப்படியே பாக்குறாங்க, அப்படியே பாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்காதீங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வேற நீங்க சொல்றீங்களா? அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை கொள்வீங்க? வஹத யுவஹிது தௌஹீதன், அல்லாஹுவை எல்லா விஷயங்களிலும் ஏகனாக ஒருவனாக ஆக்குவேன். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சகல விதமான காரியங்களிலும் அல்லாஹுவை ஏகனாக ஆக்குவேன். அவனுடைய காரியங்களில், அவனுடைய செயல்களில், அவனுடைய வல்லமைகளில் நான் அவனை மட்டுமே ஒருவனாக ஆக்குவேன். என்னுடைய செயல்களில், என்னுடைய காரியங்களில் நான் இறைவனை மட்டுமே, அல்லாஹுவை மட்டுமே ஏகனாக ஆக்குவேன். அல்லாஹுடைய பெயர்களிலாகட்டும், அல்லாஹனுடைய சிஃபத்துகள், அவனுடைய தன்மைகளிலாகட்டும், அவனை மட்டுமே ஏகனாக ஆக்குவேன். இவை அனைத்திலும் அவனுக்கு இணையோ துணையோ பகரமோ கற்பிக்க மாட்டேன். அவன் மட்டுமே அதில் ஏகன். அல்லாஹுடைய காரியங்களில், அவனுடைய செயல்களில் அல்லாஹ் எப்படிப்பட்ட படைக்கிறான், பரிபாலிக்கிறான், ரட்சிக்கிறான், பாதுகாக்கிறான், ரிஸ்க்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அதில் அவன் மட்டுமே ஏகன். அதுல யாரும் கூட இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தாங்க அல்லாஹ்வுக்கு நான் உதவி செய்தேன், உதவி செய்யக்கூடியவர்களோ, அவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்களோ, அல்லது அல்லாஹ்வை தூக்கிட்டு அந்த இடத்துல இவர் தான் இருந்து எல்லாம் செய்யறாரு என்கிற ரீதியில் யாரையும் எவரையும் எந்த பிரம்மாண்டத்தையும் இணையாகவோ துணையாகவோ பகரமாகவோ அல்லாஹுடைய செயல்களில் ஆக்குவது கிடையாது. மனிதன் தன்னுடைய செயல்களில் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹுவை மட்டுமே ஏகனாக ஆக்குவது. வணக்கங்கள் நம்ம சொல்றோம், இபாதத் ரெண்டு டைப் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அல்ல இபாதத்துல் மஹ்தா, அல்ல இபாதத்து கைர மஹ்தா அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்ன? அல்ல இபாதத்துல் மஹ்தா அப்படின்னா கட்டாயமாக கடமையாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆக்கப்பட்ட என்னது? வணக்கங்கள். அது என்னது? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் கட்டாயம் செய்தே ஆகணும். இது கடமையாக்கப்பட்ட இபாதத். அல்ல இபாதத்து கைர மஹ்தானா என்ன? இது அல்லாஹ் என்ன செய்யல? கடமையாக்கல. ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. சாப்பிட்றோம், குடிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், அதே மாதிரி மலை ஜலம் கழிக்கிறோம், அதே மாதிரி குளிக்கிறோம், அதே மாதிரி நம்முடைய செயல்கள், அன்றாட செயல்கள், படுக்கிறது, தூங்கி எழுந்திருக்கிறது, சம்பாதிக்கிறது, இப்படி எல்லா வகையான அன்றாட காரியங்களில் அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும்,
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில். முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே காமனான விஷயம் இது. சாப்பிட்றது நம்ம மட்டும்தானே செயலு, அவங்களுக்கு இல்லையா? தண்ணீர் நம்ம மட்டுமா பருகிறோம், நம்ம மட்டுமா தூங்குறோம், நம்ம மட்டுமா வியாபாரம் செய்யறோம், எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த எல்லா காரியங்களையும் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் படித்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடந்தால் இபாதத், வணக்க வழிபாடுகள். அப்படி இல்லைன்னா அது வணக்க வழிபாடுகள் கிடையாது. ஆக அன்பார்ந்த சோதர்களே, இப்படி தன்னுடைய செயல்கள் அனைத்திலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில், அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்த நிலையில், அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணித்த நிலையில் ஒரு மனிதன் வாழ்வானேயானால் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய செயல்களில் அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய, அல்லாஹுக்கு ஈக்குவலாக யாரையுமோ, அல்லாஹுக்கு துணையாக யாரையுமோ, அல்லாஹுக்கு பகரமாக யாரையுமோ கொண்டு வராத நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தான்னா அது அல்லாஹுக்கு ஏகனாக ஆக்குவது தன்னுடைய செயல்களில். அல்லாஹுடைய பண்பு நலன்களில், அவனுடைய பெயர்களில் அவனை மட்டும்தான் பசீர்னு சொல்லி நமக்கும் தான் பெயர் இருக்கு. அல்லாஹுக்கும் பசீருன், பார்க்கக்கூடியவன். நம்முடைய பார்வையும் அல்லாஹுடைய பார்வையும் ஒன்னா, நமக்கு தான் பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கான், நமக்கு கூட தான் கேட்கக்கூடிய சமியன். அல்லாஹ் பேர் என்னது? கேட்கக்கூடியவன். அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய நம்ம பேச்சையும் கேட்பான், ட்ரம்ப் அங்க அமெரிக்கால பேசுறதையும் கேட்பான், சல்மான் சவுதியில பேசுறதையும் கேட்பான். எல்லா பக்கத்திலையும், பூமி வானம் எல்லா இடத்திலையும் அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பரந்த விரிந்த விசாலமான தன்மைகளை கொண்டவன் அல்லாஹ் என்கிற நம்பிக்கைகள். ஆக அல்லாஹ் மீதான நம்பிக்கை சரியா இருக்கணும். அதே மாதிரி யௌமுல் கியாமா, மறுமை நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நரகம் சொர்க்கம் எல்லாம் நம்ம அப்படியே விவரிக்கிறோம். அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும். இது எப்படி இருக்கும் என்கிற ரீதியில் நாம் அவநம்பிக்கை கொண்டோம்னா நம்பிக்கை சரியா இருக்காது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் விஷயம் என்னன்னு சொன்னா ஈமான் கொள்ளுதல். ஈமான் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு இம்மையிலும் அல்லாஹ் மிகச்சிறந்த அந்தஸ்துகளை தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். யர்ஃபன்னு சொன்னா ரஃபானா உயர்த்துதல். அல்லாஹ் உயர்த்துகிறான். எதை? யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தரஜாக்களை உயர்த்துகிறான். யாருக்கு? ஈமானில், இறை நம்பிக்கையில் நிறைவடைந்தவர்களுக்கும், இல்ம் அறிவை சரியாக பெற்றவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எப்படிப்பட்ட அந்தஸ்து? உலகத்திலும் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வம், செல்வாக்கு, அவனுக்கு எல்லா வகையிலான அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துகிறான். அவனை அல்லாஹ் மதிப்பு மிக்கவனாக ஆக்குகிறான். அவனுக்கு அந்தஸ்துகளை தருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் உயர்வை தருகிறான். அவனுடைய ரிஸ்கில் பரக்கத்தை தருகிறான். அவனுடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை தருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாம் அவனை விட்டு நீக்கி அவனை ஒரு நிதானமான, அவன் எல்லாவற்றையும் அடைந்த ஒரு நிலையில் அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான். இந்த யாருக்கு? ஈமானில் முழுமை அடைந்தவர்களுக்கும், கல்வி அறிவு முழுமையாக பெற்றவர்களுக்கும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஈமான் ரொம்ப முக்கியம். ஈமான்ல பழுதடைஞ்சிட்டீங்கன்னா, நம்பிக்கை சரியில்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்பிக்கைங்கிறது உள்ளம் சார்ந்த விஷயம். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சரியா இல்லைன்னா நாம வழிகிட்டு போயிடுவோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமைகின்றன. ஆல் டீட்ஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் இன்டென்ஷன். நம்மளுடைய இன்டென்ஷன் சரியில்லைன்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னா நம்முடைய செயல்கள் எல்லாம் கெட்டு போயிடும். ஆக கெட்டு போகக்கூடிய அளவுக்கான எண்ணங்கள், அந்த நம்பிக்கைகள் நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. அதனாலதான் நாம நம்பிக்கையை சரியா வைக்கணும். இதை தெரியலைன்னா, இதை புரியலைன்னா, இதை படிக்கலைன்னா, இதை அறிந்து தெரிந்து அதை நம்முடைய நடைமுறையில் அந்த நம்பிக்கைகளை கொள்ளவில்லையானால் வழிகட்டு போயிடும். ஆக ஈமான் ரொம்ப முக்கியம். இது நம்பர் 1.
நம்பர் 2 என்ன? தக்வா. தக்வாவுக்கு எல்லாம் சொல்லுவாங்க பயபக்தி. அதுல என்ன இருக்கு? 2 கேரக்டர் இருக்கு. பயமும் இருக்கு, பக்தியோடு. அல்லாஹ் பயத்தோடும் பக்தியோடும் அணுகுதல். வெறும் பயம் மட்டும் சொல்லக்கூடாது. அதுல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறப்போ அந்த வார்த்தையை தக்வான்னு சொன்னாலே பயபக்தி. பயம் இருக்கும், அல்லாஹுவை பயப்படுதல். எதுல பயப்படுறது? ஒரு கரப்பாம்பூச்சி கூட தான் நம்ம பயப்படுறோம். வீட்டுல கரப்பாம்பூச்சி வந்தா பயப்படுறாங்க. ரோட்ல போறவோ ஒரு நாய் குலைச்சிச்சுன்னா பயப்படுவோம். ஒரு மாடு அங்க நின்றுச்சுன்னா முட்டிடுமோ அப்படின்னு பயப்படுறோம். இதெல்லாம் அல்லாஹுக்கு பயப்படாம இந்த விலங்குகளுக்கு பயப்படுறான், இந்த பூச்சிக்கு பயப்படுறான், அப்படியா? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய பயங்கள். இது வணக்கம் சார்ந்த பயம் கிடையாது. அல்லாஹ் எப்படி பயப்படுறது? இந்த காரியங்களை இப்படி செய்தால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி. அல்லாஹ் விபச்சாரத்தை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் குடியை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் இந்த பன்றியினுடைய மாமிசத்தை தடுத்திருக்கிறான். அதை நான் சாப்பிட்டால் அல்லாஹ் தடுத்த ஹராமான செயலை நான் செய்தவனாவேன். ஹராமான காரியத்தை செய்த எனக்கு அல்லாஹின் புறத்தில் தண்டனை கிடைக்கும் என்கிற பயம். அந்த பயம் எந்த பயம் கிடையாது. அந்த பயத்துக்கு தான் ஹவுஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஃப், அந்த ஹவுஃப் இருக்கணும். அதே நேரத்துல பக்தி. அல்லாஹ் எனக்கிட்ட அல்லாஹுவை எந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி அல்லாஹுக்கு பயப்படணுமோ அந்த அந்தஸ்துக்கு கொண்டுட்டு போகணும். அல்லாஹ் அதான் பக்தின்னு சொல்றது. சோ பயபக்தின்னு சொல்றதுல பயப்படுவோம், அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, நான் செய்யக்கூடிய இந்த பாவத்தை கொண்டு என்னை என்ன செய்வான், தண்டித்து விடுவானோ என்கிற அச்ச உணர்வும். அதே மாதிரி அவன் மீதான ஒரு பக்தி. அவன்தான் என்னுடைய ராசிக், அவன்தான் என்னுடைய காலிக், அவன்தான் என்னுடைய முதப்பீர், அவன்தான் எனக்கு எல்லாமே. ஆக அவன் மீது அச்சமும் அவன் மீது மரியாதையும் அவன் மீது கண்ணியமும் இருக்கக்கூடிய வகையில அவனை பெருமைப்படுத்தக்கூடிய நிலையில அந்த பக்தி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த தக்வா, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். யார் அல்லாஹுவை இப்படிப்பட்ட பயபக்தியோடு அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் அவன் எடுத்து எடுத்து வைத்து பயந்து பயந்து அந்த காரியத்தை செய்து வருவானோ அவனுடைய காரியங்களை எல்லாம், அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்குவதை அல்லாஹ் தன் மீது அஜலாக்கி கொண்டான், கட்டாயமாக்கி கொண்டான். ஒரு அடியானுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்குவதை எப்படிப்பட்ட அடியான்? எத்தகில்லா, அல்லாஹ் சொல்றான் எத்தகில்லா, அல்லாஹின் மீது பயபக்தியோடு பயந்து அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற அச்ச உணர்வு, பய உணர்வு, அவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக, அவன் மீது கொண்ட அந்த பயத்தின் காரணமாக தன்னை அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று அஞ்சி வாழக்கூடிய நிலையில் யார் இருக்கிறானோ அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் போக்குவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான், கட்டாயமாக்கி கொண்டான். அஜல் அப்படின்னு வருது. அஜல்ங்கிற வார்த்தைக்கு கடமையாக்கி கொண்டான்லாம் சொல்ல முடியாது, கட்டாயமாக்கி கொண்டான் என்பதாக அறிஞர்கள் விளக்குகிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தக்குவா இருக்கணும். நம்மள்ட்ட வேண்டிய 2வது கேரக்டர்னா தக்குவா. எத்தனை பேருக்கு தக்குவா இருக்கு? நாம அல்லாஹுவ ஒரு காரியத்தை, ஆனா உண்மையிலேயே யாருக்கு இந்த தக்குவாதாரிகளாக இருக்கிறாங்களோ, பயபக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்க பேர் தான் முத்தகீன். முஃமினீன் சொன்னா ஈமானை பரிபூர்ணமாக கொண்டவங்களுக்கு பேரு முஃமினீன். அதுல பார்ட் டைம் முஃமின் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன செஞ்சு பார்ட் டைம் வேலை பார்க்குற மாதிரி பார்ட் டைம் முஸ்லீம், பார்ட் டைம் முஃமின் அப்படின்னு மாதிரி சிலதை நம்பிக்கை கொள்வோம், சிலதை நமக்கு சரியா தெரியலன்னா நம்பிக்கை சரியா கொள்ள மாட்டோம். அதே மாதிரி இஸ்லாத்தின் கூறுகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஆளுகளாக நம்ம இருக்கிறோம். நான் பார்த்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் நன்மை தருமோ அவையெல்லாம் நமக்கு ஹலால், எவையெல்லாம் நமக்கு நன்மையை தராது நம்மளா நினைச்சுக்கிட்டு அதை விடுறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு ஹராமாக்கிக்கிறாங்க. இஸ்லாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி நம்பிக்கை அப்படி கிடையாது. முழுமையான நம்பிக்கை இருக்கும், எல்லாத்திலும் 100% இருக்கும். முஸ்லீம் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் நாம
அந்த 100% போறது கிடையாது. அதே மாதிரி ஈமான கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலையும் நாம 100% இல்லை. ஆக நாம் எப்படி இருக்கோம்னா ஃபதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஃபதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அது? ஃபதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தஹலன நுழைதல், எதுஹுலு நீங்கள் நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தினுள் பரிபூர்ணமாக முழுமையாக நுழைந்து விடுங்க. ஏன் அறகுறையா இருக்கிறீங்க? ஏன் அறகுறையா இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் உங்களுக்கு ஃபுல்லா வர தெரியாதா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் இந்த மாதிரியான ஒரு அவல நிலை? அல்லாஹ் கேட்கிறான். என்ன உங்களுக்கு நினைச்ச வட்டிலாம் வாங்கக்கூடாதுதான், வட்டி வாங்கக்கூடாது. ஆனா யாரு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்ப்பா? அதனால நான் வட்டிக்கு தான் போவேன், லோன் தான் வாங்குவேன், லோன் வாங்கித்தான் நான் வீடை கட்டுவேன், லோன் வாங்கி தான் நான் பிசினஸ் பண்ணுவேன். வட்டி என்பது தடுக்கப்பட்ட ஹராம் என்பது தெரிந்திருந்து கூட அதை என்ன செய்வோம்? சர்வ சாதாரணமாக கடந்து போயிடுவோம். அதெல்லாம் வாங்கிடுவோம். அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான், யாரும் இல்லைங்கிறான். அல்லாஹ் கருணை மிக்கவன் தான். அவனுடைய கருணைக்கும் அவனுடைய அன்புக்கும் அவனுடைய பாசத்துக்கும் ஈடு இணை எதுவுமே இல்லைதான். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை அவனுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது என்ற அரசுல எழுதித்தான் வச்சிருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கூட அல்லாஹனுடைய கட்டளையின் அடிப்படையில் நடக்காத அந்த பாவி என்கிற நிலையில் நாம என்ன ஆவோம் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா உங்களுக்கு சொர்க்கத்துல அந்தஸ்து குறைஞ்சிரும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம இப்படி கூட சவாலாக விடைஞ்சிக்கலாம். பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு? சொர்க்கத்துல 100 அந்தஸ்துகள் இருக்கு, 100 சொர்க்கங்கள் இருக்கு. ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்கும் நடுவுல வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம் இருக்கும் என்றெல்லாம் கேள்விப்பட்டுட்டு கூட எனக்கு 1வது சொர்க்கம் கிடைச்சா போதும், நரகத்துல விழுகாம இருந்தா போதும் என்று நினைக்கக்கூடியவங்க இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த அந்தஸ்திலேயே மிக உயர்ந்த 100th அந்தஸ்து, 100வது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய 2 பேர் தூங்குறாரு, தம்பிக்காரர் தூங்குறாரு, அண்ணங்காரர் வந்து அப்படி யோசனையில இருக்கிறாரு. என்ன எத்தனை சொர்க்கம் அப்படி எண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா ஆமா. 2 பேரும் நைட்டு தூங்கலையா? தூங்குனது தூக்கம் வருது காலையில, இன்ஷா அல்லாஹ் தூங்கக்கூடாது. நல்ல பிள்ளைங்க என்னவா? நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே வா. உன்கிட்ட கொஸ்டின் கேட்பேன், பதில் ஆன்சர் சொன்னீங்கன்னா உனக்கு பிரைஸ். அவருக்கு 4 கேள்வி கேட்பேன், உனக்கு ஒரே கேள்விதான். 4 கேள்விக்கு பதில் சொன்னா தான் அவருக்கு பிரைஸ். உனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா உனக்கு பிரைஸ். ஓகே, கவனிங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்தஸ்துகளை உயர்த்தி ரொம்ப 100th அந்தஸ்து. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இத ரொம்ப அழகா முஹத்திஸீன்கள் விவரிக்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் விவரிக்கிறாங்க. ஒரு அறிஞர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிற போது அவர்கிட்ட கேட்டேன் நான், சரி இப்ப வந்து வல்ல மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் மன்னிக்கிறான்னு சொல்றீங்களே, அப்படி மன்னிக்கக்கூடிய அந்த அடியானுக்கும் மன்னிக்கத்தான் செய்யறான். ஒரு அடியான் ரொம்ப அல்லாஹ்விடத்தில் நல்லபடியா நடந்துக்கிறான், அவனை அல்லாஹ் வந்து நேரடியாகவே அவனுக்கு கூலிகளை வழங்குறான். 2 பேருக்கும் ஈக்குவலா அல்லாஹ் வந்து எப்படி அவன் வந்து மன்னிச்சு 2 பேருக்கு ஈக்குவலா கொடுப்பானான்னு கேட்டா, அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நீதியாளன் நீதியாளன் நியாயமிக்கவன் அப்படின்னு சொல்ற போது அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு சில காரியங்களை அவனை செய்ய வைத்து மன்னிப்பான், ஒரு சில காரியங்களை செய்ய வைத்து அந்தஸ்துகளை உயர்த்துவான். இல்லைன்னா அவனுக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொடுக்க மாட்டான். 2 பேருக்கும் சொர்க்கத்தை தான் தருவான். ஆனா இவனுக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் கம்மியா கிடைக்கும். ஒரு 10வது கிடைச்சதுன்னா அவனுக்கு ஒரு 70வது கிடைக்கும். 2 பேருக்கு ஈக்குவலா அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். சொர்க்கம்தான் 100 சொர்க்கங்கள் இருக்கு. அந்த 100ல லோயஸ்ட் சொர்க்கம் இவனுக்கு கிடைக்கும், ஹையஸ்ட் சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்பயுமே சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்கள். எந்த சொர்க்கத்துக்கு?
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். கேட்கிற போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்கிற போது நாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த லோயஸ்ட் அந்தஸ்துள்ள சொர்க்கத்தை விட்டு ஹையஸ்ட் அந்தஸ்து கேட்கிற போது அதற்கான வேலைகளையும் அதற்கான முயற்சிகளையும் நாம் செய்வோம். அதனால கேட்கிற போது அது கேட்கிற போது இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அதற்குரிய இதை நம்ம செய்யலையேங்கிற ஒரு உணர்வு அந்த அடியான் இடத்துல வரும். ஆகவேதான் நீங்க அந்தஸ்து உயர்ந்த அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இரண்டாவது தக்வாவுடைய விஷயத்துல நாம எந்த அளவு ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கோமோ அப்ப இந்த முத்தகீன்கள், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய காலகட்டத்துல அவன் கேட்ட போது இந்த வார்த்தை முத்தகீன்கள் அப்படின்னு இருக்காங்க. இறைவா, உன்னுடைய அருள் பெற்ற அந்த நபிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், சரியா, இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப முத்தகீன்களுடைய அந்தஸ்து என்ன? மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்ப தக்வாதாரிகளுக்கு, தக்வால மிக உயர்ந்த நிலைக்கு போனவங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். புரிஞ்சுதா? அதனால தக்வா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் பட்டுலாம் வர்றதில்லை. பயந்து, அல்லாஹுவை பயந்து பயந்து வாழக்கூடிய அந்த நிலைமை சாதாரணமானது கிடையாது. எல்லாருக்கும் அந்த தக்வா முழுமையாக இருக்கிறது இல்லை. அப்பப்ப குறையும், அப்பப்ப கூடும். ஆனால் முழுமையை அடையக்கூடிய நிலைக்கு நாம வரணும். அதாவது ரெண்டாவது காரியம் என்னன்னா தக்வா. முதல் காரியம் என்ன? யாரும் சொல்லாதீங்க, நீ சொல்லு, ஈமான். ரெண்டாவது காரியம் என்ன? தக்வா. ஆமா, ஈமான் ரெண்டாவது காரியம், ரெண்டாவது விஷயம் தக்வா. மூணாவது என்ன? மூணாவது ஒண்ணு சொன்னேன், 5 சொன்னேன். 5 நாங்க 1 2 3 4 5. வேற யாரு? அவர்கிட்டையும் கேட்போம், அவர்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கோம். அந்த அங்க ஒருத்தர் இருக்கிறார், பின்னாடி இப்படி இப்படி ஒளிகிறாரு, கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. 5 விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொன்னேன். நான் 2 விஷயங்கள் சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஒன்னு ஈமான், இன்னொன்னு தக்வா அப்படின்னு. நீதான் இப்ப சொல்லணும். லேட்டா வந்தாரா? அதான் இப்படி நுழைஞ்சுக்கிட்டானா? நீ சரி வரல. நீங்க 3 பேரும் சொல்லுங்க. 5 விஷயங்கள் 2 சொல்லிட்டேன், இன்னும் 3 என்ன? சொல்லுமா, வாய்க்குள்ளே முனங்கன்னா எப்படிமா? சத்தமா சொல்லு. என்னவா? பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கல, சொல்லு, நீ சொல்லு. மூணாவது என்ன? யாவும் இல்ல, அப்பம்போது கவனிக்கல. 5 விஷயத்த சொல்லிடுறேன், மறுபடியும் கேட்பேன். கேட்கிற போது கரெக்டா பதில் சொல்லணும். ஒண்ணு என்னன்னு சொன்ன ஈமான், ரெண்டாவது என்னன்னா தக்வா, மூன்றாவது என்ன இல்ம், அறிவு, ஞானம், நாலேஜ், நாலாவது என்னன்னா அஹ்லாக், நற்பண்புகள், ஐந்தாவது என்னன்னா அமலன் சாலிஹா, சர்வீஸ், ஹியூமானிட்டிக்கு சர்வீஸ், சமூக சேவை, நற்காரியங்களை புரிதல், நற்காரியங்களை ஆற்றுதல். இந்த 5 எத்தனை? 5. ஈமான், தக்வா, இல்ம், அஹ்லாக், அமலன் சாலிஹா. இப்ப எதை பார்க்க போறோம்? எதை பார்க்கணும்? எதை பார்த்துக்கணும்? அஹ்லாக்கா, இல்ம். மூணாவது இல்ம். மூணாவது இல்ம நாம இப்ப பார்க்க போறோம். இல்ம்னா என்ன? அறிவு, ஞானம், தெரிஞ்சுதா? நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான்னு சொன்னா, எது இல்லைன்னா கூட அறிவு பெற்றவனாக இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, தலபல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். படிச்சிருக்கீங்களா? தலபல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லீமும் கல்வியை கற்பது கட்டாயமாகும். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை கற்பது ஃபர்லாக, கட்டாயமாக இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கல்வி, எஜுகேஷனை தேடுவது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட எஜுகேஷன்? நேரா கான்வென்ட்ல போய் எல்கேஜி யூகேஜி இப்படி படிக்கணும் அதான் இல்ல. மதரசால போய் நாங்க அலிபாத்தா படிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல மதரசால போய் ஆலிம் ஆகணும்,
இப்படித்தானே? இப்ப நம்மள ரெண்டா பிரிச்சுட்டாங்க. என்ன பிரிச்சுட்டாங்க? துனியாவுடைய கல்வி, ஆகிரத்தினுடைய கல்வின்னு பிரிச்சுட்டாங்க. இது பிரிக்கப்பட்டது எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? ஆங்கிலேயன், த இங்கிலீஷ் பீப்புள் இங்க வந்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த வருடங்களுக்கு முன்ன வரைக்கும் இப்படியெல்லாம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தளவுல ரெண்டே ரெண்டு கல்வி தான் இருக்கு. என்ன கல்வி? பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி. ரெண்டே கல்வி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே கல்வியைத்தான் நமக்கு சொல்றாங்க. துனியாவுடைய கல்வி, தீனுடைய கல்வின்லாம் பிரிக்கல. ஏன்னா இவை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கல்வியாகத்தான் எது இருக்கு? இஸ்லாமிய கல்வி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸுக்கு, அது கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், அல்லது பயாலஜியா இருக்கட்டும், அல்லது மேத்ஸா இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் ஊற்று, இவற்றுக்கெல்லாம் ஆரிஜின், இவற்றுக்கெல்லாம் மூலம் எதுவாக இருந்துச்சு? குர்ஆனாக இருந்தது, இஸ்லாமாக இருந்தது. முஸ்லிம்கள் தான் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய மூலவர்களாக, பவுண்டர்களாக இருந்திருக்கிறாங்க. அத அவங்க விட்டுட்டாங்க. அடுத்து ஆராய்ச்சியில் இந்த குர்ஆனை தொட்டு அதனை ஆராய்ந்து அதில் தெளிவு பெற்று அதிலிருந்து சில உண்மைகளை கண்டறிந்தாங்க. நீங்கள்லாம் நினைச்சுக்கலாம், சயின்ஸுக்கும் இஸ்லாம், சயின்ஸ் எல்லாம் பேசுறாங்களே, இந்த சயின்ஸுக்கும் இஸ்லாமுக்கும் தொடர்பு இருக்கா? சயின்ஸ் எல்லாம் இஸ்லாமா அல்லது இஸ்லாம் எல்லாம் சயின்ஸா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. சில பேர் வந்து சயின்ஸை உரசி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, இது சயின்ஸுக்கு உரசி பார்க்கிற போது சரியா தெரியலைன்னா விட்டுற வேண்டியதானா? சயின்ஸ்ல ரெண்டு இருக்கு, ரெண்டு ஃபேக்டர். ஒன்னு தி ப்ரூவ்ட், எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட் திங்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, ஆய்வின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இன்னொன்னு ஹைபாதிசிஸ். அந்த ஹைபாதிசிஸ் இதுவரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபிக்கப்படாத கற்பிதல் கொள்கைகள், ஹைபாதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைபாதிசிஸ் எப்படி இருக்கும்னா இஸ்லாத்துக்கு மாறுபடும், சில நேரம் மாறுபடும், மேக்சிமம் நாம் மாறுபட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கற்பிதல் கொள்கைகள் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணாதது. அப்படி ப்ரூவ் பண்ணாத ஒண்ணு என்னன்னா டார்வினுடைய கொள்கை. டார்வின் என்ன சொல்றாரு? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், குரங்குல இருந்து மனிதன் வந்தான், ஒரு செல் உயிரி அமீபா அடுத்து 2 செல் உயிரியாகவோ 3 செல் உயிரியாகவோ மாறுச்சு. அப்படியே மாறி 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 குரங்கா வந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான். இதுதான் டார்வினுடைய கொள்கை. இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்படாத ஒரு சயின்ஸா, ஒரு சயின்ஸினுடைய ஒரு ஹைபாதிசிஸா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு ஆளு கூட ஒரு அமீபா ஒரு பலசல் உயிரியா மாறுச்சுங்கிறதையோ, அல்லது ஒரு குரங்கு என்ன ஆயிடுச்சுன்னா மனிதனா மாறிடுச்சு அப்படிங்கிறதையோ அந்த யாராலையும் நிரூபிக்கப்படாத ஒரு ஹைபாதிசிஸாகவே என்று இருக்கு. அதுக்கு இஸ்லாம், அல்லாஹ் மனிதனை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் குரங்குல இருந்தெல்லாம் வரல, அவங்கள அல்லாஹ் படைத்தான். இது இஸ்லாமிய கொள்கையா இருக்கு. ஆக அன்பான ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம். ரிசம்பிளன்ஸ் வந்து படைத்த படைப்புகள்ல சில ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம், ஒரு சில விவகாரங்கள்ல ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப இன்சுலின்லாம் இருக்கிறோம், பன்றியினுடைய அந்த இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சில மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எடுத்தோம்னா இது மனிதனுடைய இதுக்கு ஒத்து போகுது அப்படின்னா அப்ப பன்றியிலிருந்து மனுஷன் வந்தானா என்றால் இல்ல. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சில ரிசம்பிளன்ஸ் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம்? டார்வினுடைய கொள்கை நிரூபிக்கப்படாது. அப்படி இஸ்லாம் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளுக்கு மாற்றமாக இல்லை. அதே நேரத்துல இந்த நிரூபிக்கப்படாத இந்த ஹைபாதிசிஸுக்கு மாற்றமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஹைபாதிசிஸ் நாளடைவில், அந்த ஹைபாதிசிஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி 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 கடைசியில எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ணா அது இஸ்லாத்துக்கு ஒத்து போகும். எப்ப எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்டு ஒரு ஹைபாதிசிஸ் மாறுமோ அது இஸ்லாத்துக்கு மாறுவது கிடையாது. அதனால நாம இந்த அறிவு, இந்த இல்ம் என்பது அல்லாஹு தாலா பொதுவா ரெண்டா தான் வச்சிருக்கான். ஒண்ணு பயனுள்ள கல்வி, இன்னொன்னு பயனில்லாத கல்வி. பயனுள்ள கல்வின்னா என்ன? எந்த ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு இம்மையிலும்
மறுமையிலும், இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மனிதனுக்கு, அவனுக்கும், அவனுடைய குடும்பத்திற்கும், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் பலனளிக்குமோ? ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு கல்வி அவனுக்கும், அவனுடைய குடும்பத்திற்கும், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் பலன் தருமோ அவையெல்லாம் பயனுள்ள கல்வி, பலனுள்ள கல்வி. எந்த ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு, அவனுக்கும், அவனுடைய குடும்பத்திற்கும், அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் பலன் தராதோ அவை பயனில்லாத கல்வி. இதுதான் டெஃபினேஷன். ஆக இந்த அடிப்படையில் நீங்க உரசி பாருங்க. அது குரானை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அரிதா இருந்தாலும் சரி, அல்லது சயின்டிபிக் ரீதியில நீங்க பார்த்து இதை பாக்குறீங்க, வானத்தை பாக்குறீங்க, வானத்தை போய் நைட்ல போய் உட்கார்ந்து பார்த்தா தெரியும். நான்லாம் பார்த்துருக்கிறேன். பார்க்கிற போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பா, இந்த ஸ்கை எவ்வளவு உயரத்துல அல்லாஹுத்தாலா எப்படி படைச்சிருக்கிறான். இந்த வானத்தை இப்படி இல்லாம உயர்த்தி இப்படி இல்லாம இருந்து அப்படியே கீழே டம்முன்னு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிலாம் கூட நினைச்சு பார்த்தது உண்டு. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இந்த பூமியை படைச்சிருக்கிறான், இந்த வானத்தை படைச்சிருக்கிறான், இன்னும் காற்று படைச்சிருக்கிறான், தண்ணீரை படைச்சிருக்கிறான். தண்ணி, ஒரு சொட்டு தண்ணீர் நாம குடிக்காம நம்மளால எவ்வளவு நாள் வாழ முடியும்? கஷ்டம். காற்று இல்லாம எவ்வளவு நிமிடங்கள் நம்மளால உயிர் வாழ முடியும்? ஆக இதையெல்லாம் பரப்பி, இதையெல்லாம் ஆக்கி, இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில இதையெல்லாம் சுற்ற செஞ்சிருக்கிறான். பிளானட்ஸ் எல்லாம் பூமி சூரியனை ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல அப்படியே சுத்திக்கிட்டே வருது. சுத்திக்கிட்டு வர்ற அந்த ஆர்பிட்ல இருந்து நான் என்ன செய்யல, 1 டிகிரிலாம் சொல்லல, 0.000001 டிகிரி அந்த சுற்றுப்பாதையிலிருந்து விலகுச்சுன்னா இந்த அண்ட சராசரமே அப்படியே கதி கலங்கி போகும். அப்படியே அந்த ஈர்ப்பு விஷயம் எல்லாம் விட்டு போய் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அப்படியெல்லாம் கொலாப்ஸ் ஆகாம இவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனா நான் ரொம்ப வியந்தது உண்டு, ரொம்ப வியந்து போய் பார்த்தது உண்டு. அதுலயும் குறிப்பா நான் இங்க நிறைய தடவை சொல்லியிருப்பேன், பயோமெட்ரின்லாம் சொல்றோம். பயோமெட்ரி 2 தம்ப் இம்ப்ரெஷன், நம்மளுடைய 2 தம்ப், உங்க ஓன் லெப்ட் ரைட் 2 இந்த தம்ப் இம்ப்ரெஷனை நீங்க எடுத்து பார்த்தா 2 சேம் இல்லை. 10 விரல்களுடைய இந்த இம்ப்ரெஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இல்லை. வேணா இன்னும் டோஸே எடுத்து பார்த்துக்கோங்க, ஒன்னும் செட் ஆகாது. உங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகாதா? உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கும் செட் ஆகாது. யாராவது 2 பேருடைய ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் அல்லது அந்த விரல்களுடைய இம்ப்ரெஷன் சேமா இருக்கா? நெவர். இது முக்கியமான பயோமெட்ரிக் ஐடென்டிபிகேஷன். எவ்வளவு பெரிய ஜெனட்டிக் இன்ஜினியரா இருப்பான், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா எப்படி படைச்சிருக்க முடியும்? இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நிமிஷம், ஹலோ வந்துருவேன். எத்தனை மணிக்கு? 9. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒய்ஃபு பேசுறாங்க, அதனாலதான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாமே வித்தியாசமா படைச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிரியேட்டர், அவனுடைய அந்த படைத்தனுடைய ஆற்றலை நாம அறியணும். இதையெல்லாம் பாக்குற போது நமக்கு என்ன வரணும்? அல்லாஹ்வை மாதிரி ஒரு கிரியேட்டர் யார் இருக்க முடியாது, படைப்பாளன் இருக்கவே முடியாது. அல்லாஹ் அக்பர். அது மாத்திரம் இல்ல, நம்ம 2 கண்ணு வித்தியாசம். உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எந்த 2 கண்ணும் சேம் இல்லைங்க, 2 மூக்கும் சேம் இல்லை. நம்ம பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தா கூட எந்த 2 மூக்கும் சேம் கிடையாது, எந்த 2 காதும் சேம் கிடையாது. அல்லாஹ் அக்பர். எந்த 2 அந்த ஸ்கெலிட்டனும் சேம் கிடையாது. நான் சொல்லல, நான் பல டாக்டர்களோட உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசினது. இஸ்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ், இந்த மனிதர்களுடைய கிரியேட்டருங்கிற அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளனா இருக்கும். சரி, இதான் விடுங்க, மனுஷனை விட்டுருங்க, மற்ற பேர்ட்ஸ், மற்ற அனிமல்ஸ், அதனுடைய 2 பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால், 2 நாய் இருந்தால், 2 கண்கள் சேம் இல்லை, அதனுடைய 2 பாடி சேம் கிடையாது, அதனுடைய பயோமெட்ரி வித்தியாசமா இருக்கு. சரி, இதெல்லாம் தூக்கி போடுங்க. நான் லிவிங் திங்ஸ் எடுங்க. 2 லிக்விட்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட், அதுக்கு ஒரு லிக்விட் எடுத்தோம்னா அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். 2 சாலிட் எடுத்தா அதுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். எந்த 2 சாலிடுடைய மெல்டிங் பாயிண்டும் சேம் கிடையாது, எந்த 2 லிக்விடுடைய பாயிலிங் பாயிண்டும் சேம் கிடையாது. அல்லாஹு அக்பர்.
ரெண்டு ரெண்டு லிக்விட் பாயிலிங் பாயிண்ட் சேம்னு சொல்லி யாராலையும் நிரூபிக்கவே முடியல. எந்த ரெண்டு சாலிட் மெல்டிங் பாயிண்ட் சேம் இல்ல, எந்த ரெண்டு சாலிட் டென்சிட்டி சேம் இல்ல, எந்த ரெண்டு லிக்விட் விஸ்காசிட்டி சேம் இல்ல, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேம் இல்ல. இந்த பிசிக்ஸ் எல்லாம் படிச்ச பசங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வித்தியாசமா அல்லாஹ் படைச்சிருக்கான். இதெல்லாம் நாம படிச்சு இதுல இருந்து அல்லாஹுடைய வல்லமைகளை அறிவதற்காக நான் பலமுறை சொல்லியிருப்பேன். அஃபலா யன்ظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. என்ன அர்த்தம்? நாம் எப்படி இந்த ஒட்டகத்தை படைச்சிருக்கிறோம், நாம் எப்படி இந்த மலைகளை நட்டி இருக்கிறோம், நாம் எப்படி இந்த வானத்தை உயர்த்தி இருக்கிறோம், இந்த பூமியை எப்படி பரத்தி இருக்கிறோம். இதெல்லாம் என்ன இன்னைக்கு படிக்கக்கூடிய சயின்ஸினுடைய பல பிரிவுகள் தான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம எல்லாம் படித்தாலோ அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அல்லாஹுடைய வல்லமைகளும் அவனுடைய ஆற்றல்களும் அதனால் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நிலைகளும் நமக்கு வரணும். அதான் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இல்மு ரொம்ப முக்கியம். நான் ஒரு சொன்னேன், மையுரீத் இல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அதே மாதிரி தீன்ல இருக்கிற அதை தனியா பிரிக்காம குர்ஆனா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும், அல்லது அரபி மொழியாக இருக்கட்டும், நஹ்வா இருக்கட்டும், அல்லது இந்த ஹுக்கும்னு சொல்லக்கூடிய சட்டங்களா இருக்கட்டும், இவைகள் அனைத்தையுமே நாம படிச்சாகணும். ஒரு முஸ்லீம் அவன் எப்படி இந்த உலகத்துல இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற எல்லா விஷயத்தையும் அறிய வேண்டியது அவன் மீது கட்டாயமா இருக்கும். ஆக இந்த இல்மையும் என்ன செய்யக்கூடாது, நீங்க லேசாலாம் எடுக்கக்கூடாது. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறதே இல்மை தேடுறதுக்காகத்தான். இல்மை தேடக்கூடிய அந்த நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆக அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னா, இல்மை பரிபூர்ணமா தேடணும். நான் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை படிச்சேன், அப்பவே நான் சொல்லிட்டேன், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலுன கபீர். ஈமான்ல நிறைவு அடைந்தவர்களுக்கும் கல்வி அறிவு பெற்றவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீங்க கேளுங்க, கற்றவர்களும் கல்லாதவர்களும், அறிவை பெற்றவர்களும் பெறாதவர்களும், அறிவை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாவார்களா? ஆகவே முடியாது. மூணாவது இல்மு ரொம்ப முக்கியம். நாலாவது அஹ்லாக். அஹ்லாக் ரொம்ப முக்கியம். அஹ்லாக் சம்பந்தமா இங்கேயே நானே பேசியிருக்கிறேன். அஹ்லாக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் வந்ததுடைய நோக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ரொம்ப அஹ்லாக் ரொம்ப முக்கியம். We should be role model to all others like Prophet Muhammad sallallahu alayhi wasallam. இந்த ஆயத்தை நான் பல முறை சொல்லியிருப்பேன். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. சூரத்துல் பக்ரால சொல்றோம். எப்படி உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ்ந்து காட்டி நடைமுறைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி சென்றிருக்கிறார்களோ, முன்மாதிரியாக உங்களுடைய நபி உங்களுக்கு இருந்தாரோ, அப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தான் நீங்கள் உம்மத்தன் வசத்தனாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லும். ஆக we should be role model to all others like Prophet Muhammad sallallahu alaihi wasallam. அவங்க அஸ்ஸாதிக், அவங்க அல்-அமீன், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் மிகச்சிறந்த நற்குணத்தின் மேலே இருக்கிறீர்கள். அப்போ நற்குணத்துல இருக்கிறீங்கன்னு சொல்ல, நற்குணத்தின் மேலே இருக்கிறேன். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த குணங்களை கொண்டவங்களாக நபி ஸல்லல்லாஹு இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உயிரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடிப்படையில் நம்முடைய அஹ்லாக்குகளை ஆக்கல. பொய் பேசுறோம், எதுக்கு எடுத்தாலும். எத்தனை பொய் பேசுவீங்க ஒரு நாளைக்கு? எத்தனை பொய்? ஒரு 10 பொய் பேசுவீங்களா? இருக்கும். 10 இருக்குமா? கூட இருக்குமா? கம்மியா சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்க எத்தனை பொய் பேசுவீங்க ஒரு நாளைக்கு? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன்.
தெரியலையா? தெரியாத அளவுக்கு போய் பேசுறாரா? நீங்க தெரியல, அவருக்கு எத்தனை பொய் பேசுறேன்னு கவுண்ட்லாம் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு நான் பொய்யெல்லாம் அப்பப்போ வரும். அதெல்லாம் யார் சார் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? நீங்க அது தெரியாது. நீ சொல்லுவா, இவன் நீயாவது கவுண்ட் பண்ணிருக்கல? நீயாவது கவுண்ட் பண்ணுவீல பொய் பேசுறவ? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பேசுற இல்லையா? அவரை கொஞ்சம் தள்ளி அவர் கேட்பான், சார் கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, இங்க தள்ளி வாங்க, இங்க தள்ளி வாங்க. உங்கள்ட்ட கேட்கவே முடிய மாட்டேங்குது, பின்னாடியே உட்காந்துக்கிறீங்களே, மறைஞ்சு மறைஞ்சு உட்காடுறீங்க. உங்க அப்பா பின்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னா சொல்லுங்க, எத்தனை பொய் பேசுவீங்க? அவரும் இப்படித்தான். எல்லாரும் எத்தனை பொய் பேசுறோம்னு தெரியாத அளவுக்கான பொய்களை பேசுறோம். இல்லைன்னா என்ன சொல்லுவேன், சார் நான் 2 பொய் தான் சார் பேசினேன், இல்ல நேத்து நான் 2 பொய் பேசினேன், முந்தா நாள் 5 பொய் பேசினேன் அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது சொல்லுவோம். பொய், அதுக்கப்புறம் புறம் பேசுறது, பேக் ஃபைட்டிங், அதுக்கப்புறம் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறது, ஆக கடுமையான வார்த்தைகளை பேசுறது, மோசமான கடுமையான அருவறுக்கத்தக்க அந்த பேச்சுக்கள், திட்டுறது, குத்தி குத்தி காட்டுறது. பெரியவங்க எல்லாம் இருக்கிறோம், நம்ம வீட்டுல நம்ம ஒய்ஃபு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அல்லது நம்ம ஒய்ஃபு நாம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அப்பப்ப பஞ்சு டங் அப்படி தேல் கொட்டுற மாதிரி அப்படியே டங் டங்குன்னு கொட்டுவாங்க. அப்பப்ப கொட்டுவாங்க. ஒண்ணு மனைவி கொட்டுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்காரர் கொட்டுவாங்க. விட்டுருவேன் நானு, அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன் நானு, என்ன பண்ண நீ வச்சுக்கிற உன்னைய அப்படின்னு அப்பப்ப யாகப்படுத்தி குத்தி காட்டுதல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த ஒரு செயல். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த சர்வசாதாரணமா எல்லாமே ரொம்ப இதாகி போச்சு. அதை விட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு போதை பழக்கம், அதுக்கப்புறம் ஹராமான பழக்க வழக்கங்கள் சொல்லக்கூடிய ஹோமோசெக்ஸ், இப்படிப்பட்ட இந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய தவறான மோசமான ஜினாக்கள்ல இருந்து, போதைகள்ல இருந்து, என்ன இப்படிப்பட்ட இந்த பாவமான காரியங்கள்ல நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவங்கள். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அதுல இயற்கையாகவே வரக்கூடிய ஒன்றுனாலும் கூட அதுல இருந்து தவிர்க்க சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் பேஷன். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமான காரியமா இருக்குது. அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும். இஸ்லாம் எதையெல்லாம் தவிர்ந்து இருக்கு, முதல்ல சின்ன வயசுல இருந்தே அதை தவிர்த்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தரும். என்கிட்ட எல்லாம் படிச்சாங்க, +1 +2 படிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற போது அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த நசீகத் வெறுமனே படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போனா சரியா வராதுன்னு இந்த நசீகத்தையும் சேர்த்தே சொல்லுவோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30-35 பசங்க கடந்த ஒரு 3-4 வருஷமா அவங்கள டியூஷன் எடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு தர்பியா கொடுத்திருக்கிறேன். they didn't do, இன்ஷா அல்லாஹ் they won't do the masturbation. அந்த மாதிரி அவங்க தங்களுடைய ஒழுக்கத்தை இந்த நிலையில கூட தன்னை இப்படி பாதுகாக்கணுங்கிற நிலைக்கு வந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவாங்கிற அந்த தக்வா உணர்வோடு அணுகணும். ஒழுக்கம் சும்மா வராது. யாரை வச்சு வரும்? 2 தான். அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவான், மறுமையில நான் பாவியா அல்லாஹ் முன்னாடி நிக்க கூடாது என்கிற உணர்வு யாரிடத்துல அதிகமா இருக்கும், அவங்க தன்னுடைய அஹ்லாக்க, தன்னுடைய குணநலன்களை, தன்னுடைய பண்பு நலன்களை, தன்னுடைய செயல்களை மிகச் சிறந்ததாக ஆக்கிடுவாங்க. யாருக்கு என்ன ஒரு இது 11 மணிக்கு போகணும், நான் பயான்ல இருக்கேன். 11 மணிக்கு அங்க வந்துடும், 10:45 அங்க வந்துடும். சொல்லியாச்சு. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, 4வது கேரக்டர்னா, 4வது என்ன, அஹ்லாக். எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க, கேள்வி கேட்கிறோன்னு முழிச்சுக்கிட்டாங்க, இல்லைன்னா அப்படி தூங்கி இருப்பாங்க. 4வது என்னது, அஹ்லாக். அஹ்லாக்னா என்ன, கேரக்டர். சரியா? ஓகே, வெரி குட். அடுத்தது 5வது சொல்லட்டும். 5வது என்ன, கொஞ்சம் மறந்துட்டீங்க, என்ன சொல்லி பாக்குறாங்க.
அவர் சொல்லுவார் பாருங்க, அமலன் சாலிஹா. மாஷா அல்லா, மாஷா அல்லா. இப்பதான் கொஞ்சம் கிளாஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அட்டென்ஷன்ல வந்திருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் வந்திருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போறதுக்காக நீங்க வரல. நீங்க சும்மா நான் சின்னவங்களை வச்சு உங்களுக்கு நீங்க அதுல இருந்து கொஞ்சம் லெசன் படிச்சுக்கோங்கன்னு தான் உங்களுக்கு சொல்றேன். பெரியவங்களை ஆஹா நம்மளெல்லாம் சொல்லலை, நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள் கொள்ளுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க பெரியவங்க தான், உண்மையிலேயே பெரியவங்க தான். ஆனா இந்த இல்மையும் கற்றுக்கொள்றதுல இதே மாதிரி கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறத நான் ரெக்வஸ்ட் பண்றேன். ஆக 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, என்னது? அமலன் சாலிஹா, நற்காரியங்களை செய்தல். நற்காரியங்களை செய்தல். இதுல இந்த இந்த விஷயத்துல எங்க அப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்கள்கிட்ட? எங்க அப்பா அடிக்கடி எனக்கு என்ன செய்வார், இந்த வார்த்தைகளை சொல்லுவார், இன்னும் அப்படியே காதுல அப்படியே விழுந்துகிட்டே இருக்கு. என்ன செய்வார், முதல்ல ஒண்ணு சொல்லுவார், யாரையுமே நீ வெறுக்காதடா அப்படின்பார். யாரையும் வெறுக்காத. அவனை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மதம், மொழி, இனம், இந்த மாதிரி யாரையுமே வெறுக்கக்கூடாது. வேணா அந்த மனிதனை அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த மோசமான காரியங்களை வெறு, அந்த மனுஷனை வெறுக்காத அப்படின்னு சொல்லுவார் எங்க அப்பா. 2வது சொல்லுவாரு, உழைச்சா தாண்டா கூலி அப்படின்பாரு. உழைச்சாதான் கூலி. சும்மா கற்பனையில வாழாத, கற்பனையில என்னைக்குமே வாழாத. நீ எனக்கு இத்தனை பங்களா இருக்கு, இத்தனை கார் இருக்கு அப்படின்னு கற்பனையில எல்லாம் இருக்காத. அதற்கான உழைப்பை நீ என்னை கொடுக்குறியோ அன்னைக்கு தான் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும், இறைவன் நாடினால் அப்படின்பார். 3வது, கல்வியை தேடினா எனக்கு அவர் கொடுத்த உத்வேகம் தான். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சதுல இருந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது 2nd ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பசங்களை மதரசா இருக்கும், பாபு சலாம் அரபி மதரசான்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல, அங்க போய் உட்கார்ந்து படிக்க வர அந்த பசங்களை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள உட்கார வச்சு என்ன செய்வேன், கிளாஸ் அவங்களுக்கு. ஏன்னா அதுல எனக்கு ஒரு ஆர்வம், என்னுடைய டீச்சர் மாதிரி நானும் ஒரு ஸ்கூல் டீச்சரா வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹுடைய நாட்டம், காலேஜில் ப்ரொஃபஸர் ஆயிட்டேன். அந்த நேரத்துல அவங்க எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ என்ன கற்றுக்கொள்கிறாயோ, நான் மதரசால போய் எனக்கு எங்க அம்மாவே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்ததுனால நான் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன செய்வேன், அலிபாத்தாலாம் சொல்லி கொடுப்பேன். இந்த அளவுக்கு மஹ்ரஜ் தஜ்வீதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது, சொல்லி கொடுப்பேன். அந்த சொல்லி கொடுக்குற அந்த தன்மையை வளர்த்தது யாருன்னா எங்க அப்பா. உனக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு நீ கற்பித்து விடு அப்படிம்பார், நீ சொல்லி கொடுத்துட்றா அப்படிம்பார். அதுக்கப்புறம் 4வது சொல்ற விஷயம் என்னன்னா, நீ யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வோடு நீ உன்னுடைய காரியங்களை வச்சுக்கோ, அல்லாஹ்வுக்கு பயப்படும் அப்படிம்பார். அல்லாஹ்வுக்கு பயப்படுவார். 5வதா, இது எங்க அப்பா சொன்னது. 5வதா சொல்லுவாரு, 5 விஷயத்த சொல்லிட்டு இருப்பார். யாராவது கஷ்டப்படுறத நீ பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது நீ செஞ்சே ஆகணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணு, அவங்கள அப்படியே பார்த்துட்டு கடந்து போகாத அப்படிம்பாரு எங்க அப்பா. ஏதாவது கஷ்டப்படுறான் அவன் பக்கத்துல இருக்கிறவங்க, உனக்கு என்ன முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு உதவு அப்படிம்பார். அல்லாஹு அக்பர். எனக்கு இன்னும் என்னுடைய தகப்பன் சொன்ன அந்த செய்திகள் இன்னும் இந்த சிந்தனையில இருக்கு. அதனாலேயே எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பப்ளிக் சர்வீஸ், மக்களுக்கு உதவணும் 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 அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஆழ பதிந்த ஒன்று. அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய 5வது விஷயம் தான் என்னது, அமலன் சாலிஹா, நற்காரியங்களை, சமூக சேவைகளை. இந்த பைத்துல் மால்ல அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பைத்துல் மால்ல அந்த காரியம் நடக்குது. இந்த காரியத்தோடு நீங்களும் இணைந்து பிணைந்து அதுல நன்மைகளை பெறுவதற்கான முயற்சியில எல்லாரும் ஈடுபடணும். ஏதோ சும்மா இவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற ரீதியில் இல்லை. நீங்களும் இவர்களோடு கைகோர்த்து இங்க நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள்ல நீங்களும் கைகோர்த்து வேலை செய்யணும். இந்த பில்டிங்க்கு பக்கத்துல நிழலுக்கு ஒதுங்கினா கூட நான் எங்க மர்க்கஸ்ல அப்படித்தான் சொல்லுவேன், எங்க மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன், எப்பா இது நன்மையினுடைய கூடாரம், இதுல கொஞ்ச நேரம் தங்கி இருந்தா கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த பில்டிங்க்கு கீழே அதுல நிழல்ல நின்றா கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா இங்க நின்று இது என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி செய்யணுங்கிற ஒரு எண்ணமாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா அப்படிமே. அதை செஞ்சா அகன்பார்ந்த சோதர்களே, இங்கன்னு இல்லை,
எங்கெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்யப்படுதோ அங்க முன்னின்று வேலைகள் செய்ய வேண்டிய நிலையில இருக்கும். அல்லாஹ் ரொம்ப ஒரு அடியானின் மீது அவனுடைய பாசத்தையும் நேசத்தையும் கருணையையும் கொட்டுறான்னு சொன்னா யார் மீது தெரியுமா? இந்த சேவைகளை ஆற்றக்கூடிய அந்த மனிதன் மீது. லா யர்ஹமுல்லா மல்லா யர்ஹமுன்னாஸ். யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹுவும் இரக்கம் காட்ட மாட்டான். இரக்கம் வைக்கணும், கருணை காட்டி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவிகள்ல நாம முன்னின்று வேலைகளை செய்யணும். ஆக அன்பார்ந்த சோதர்களே, நான் இந்த அஞ்சையும் நான் உங்களுக்கு இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்ன இந்த அஞ்சு, அதனாலேயே நான் யாருக்கும் அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாருக்கு துவா செஞ்சாலும் இந்த 5 விஷயங்கள்ல துவா செய்யுங்க அப்படிமா. யாரு? இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு குழந்தை பிறந்தா கூட யாரையாவது துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இவருக்கு நல்ல ஈமான கொடு, தக்குவாவை கொடு, நல்ல இல்ம கொடு, நல்ல அஹ்லாக்கு கொடு, நல்ல அமலன் சாலிஹாவை இவருக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா கேட்போம். இந்த 5 ஒரு மனிதனுடைய பெரும் கொடைகள். இந்த 5ம் இருக்கக்கூடிய மனிதனாக யார் இருக்கிறானோ அவன் அல்லாஹுவால் அருள் கொடை வழங்கப்பட்டவனாக இருப்பான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு இந்த அஹ்லாக் சம்பந்தப்பட்ட இந்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதுல இன்னும் இந்த ஒவ்வொரு தலைப்பு பேசுறதுக்கே ஈமானை பத்தி பேசுறா இருந்தா ஒரு வருஷம் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தக்குவா பத்தி பேசுறா இருந்தா சில மாதங்கள் ஆகும், அவ்வளோ பேசலாம். அதே மாதிரி இல்மை பத்தி பேசுறா இருந்தா அவ்வளோ லேசு கிடையாது. அதுல இல்முல நிறைய உலூமுல் குர்ஆன் வரும், உஸூலுல் ஹதீஸ் வரும், அவ்வளோ இருக்கு இல்முல. அஹ்லாக்கு பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு 6 மாசம் 7 மாசம் பேசலாம். அதே மாதிரி இந்த அமலன் சாலிஹாங்கிற இந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய அந்த சமூக சேவைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த முறைகளை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கே நேரம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்று நம்மை சில விஷயங்களை கேட்க வைத்திருக்கிறான். கேட்க வைத்த அந்த விவரங்களை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாம அதனை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கொண்டு வந்து முழுமையான நன்மைகளை பெற வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க, 5 விஷயம் என்னென்னது? ஈமான், இல்ம், அஹ்லாக்கு, மறுபடியும் இல்மா. எத்தனை இல்மு? இல்ம் 1, இல்ம் 2. இன்னொரு கட்சி தக்குவா விட்டீங்கண்ணே. அமலன் சாலிஹ். மாஷா அல்லாஹ். என்ன ஆர்டர்ல நான் சொன்னேன், அந்த ஆர்டர்ல சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க. ஒன்ன விட்டீங்களா? சர்வீஸே இல்லை, அமலன் சேவை ஒண்ணுதான். நீ சொல்லு, நீதான். நீங்க சாரி, சரி, அல்ஹம்துலில்லாஹ். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, கொஞ்சம் எல்லாருக்கும் ஞாபகம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களை சொல்ல சொல்லி உங்களுக்குள்ளேயும் சொல்ல வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். பெரியவங்களை கேட்டோம்னா நான் அடுத்த கிளாஸ் வரமாட்டேங்கிறீங்க, அதனால உங்கள்ட்ட கேட்கல. அல்லாஹ் நம்மளுடைய இல்முகளை அதிகப்படுத்தணும். சுப்ஹானக அல்லாஹும்ம. இது எதுங்க இருக்கா, மெசேஜ் இருக்கா? இல்லை கஃபாரா பண்ணிடலாம். கஃபாரா பண்ண சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யார் சொன்னீங்களா கஃபாரா துவாவை? முக்கியமான துவா, கண்டிப்பா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.